அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்தீரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Leviticus 28th chapter 8th verse. Keep my decrees and follow them. I am the Lord who makes you holy. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் இயேசுவே, உம்முடைய கட்டளைகள் படி கை கொண்டு நடக்கிற பாத்திரவன்களாக ஆளுகை செய்யுங்க. உண்மையை சார்ந்து இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உருவாக்கி தாங்க. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க இயேசுவே. நீங்க வரும்போது நாங்க பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பாவமான உலகத்துல தேவனே, பாவியாக எங்கள் மேல் கிருபியா இருங்க. எங்க குறைகளை மன்னிங்க. எங்க பாவக்கரைகளை கழுவி உமக்கு பிரியமுள்ள பாத்திரவன்களாக நிக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இது கேட்கிற யார் யார் அவங்க இருதயத்தில் இருக்கிற குறைகளை நீக்குவீராக. பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட கிருபை செய்யுங்க. அவங்க எதை விட்டு வெளில வரணும்னு ஆசைப்படுகிறாங்களோ அதுல இருந்து விலகி வர கிருபை செய்யுங்க இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஆகும்ன்ற வார்த்தையின்படி நீர் அவங்களை பரிசுத்தமாக்கி தருமாறு ஜெபிக்கிறோம். நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், விதத்தை தியானிக்கிறேன். நான் இன்னும் என்கிட்ட அநேக குறைகள் இருக்கு இயேசுவே. நாங்க எல்லாரும் பலவீன பாண்டங்கள் அப்பா. தயவாக மனமிறங்கி எங்கள் குறைகளை நீக்கி உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க கிருபை செய்யுங்க. வாழ தகுதிப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை சார்ந்து நிக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்களை நிலைநிற்க கிருபை செய்யுங்க. தயவாக மனம் இறங்குங்க. O Lord and Savior Jesus Christ, please help us to follow your commandments and teach us to keep your decrees each and every day of our life. Oh Almighty God, Father, in the name of Jesus, help us. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க உதவுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க படிக்கிற வேதத்தை தியானிக்க கிருபை செய்யுங்க. அதன்படி நடக்க எங்களை வழி நடத்துங்க இயேசுவே. பாவக்கரைகளை நீக்கி கல்வாரி சிந்தின ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. இது கேட்கிற யாராக இருந்தாலும், எனக்கு இயேசு பத்தி தெரியாது, கர்த்தர் உங்க பாவத்தை மன்னித்து விட்டார், சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் சதா காலங்களும் தேவனாக இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட தாங்க. ஒரு புது வாழ்வு இயேசு உங்களுக்கு தருகிறார். பிரதர், நான் பின்தங்கி போயிட்டேன், கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை தேடி வரார். அவர் உங்க மேல அன்பாக இருக்கிறார். அவர்கிட்ட வந்துருங்க. அவர் உங்களை நல்ல பாதையில வழி நடத்துவார். அவருடைய அன்பின் கரம் உங்களை ஆளுகை செய்யும். மனம் திரும்புதலன்னு ஒரு ஆவியை தாங்க. ரட்சிப்பின் நிறைவ ஆளுகைக்குள்ள வர கிருபை செய்யுங்க. நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்படுத்த வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.